நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி அதை நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா போக்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு சட்டத்தில் ஒரு குழந்தைகள் ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் என்னென்ன வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் புகார் எழுது அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்கூலில் எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போலீஸில் சொல்லணும். ஒரு ஸ்கூலில் இந்த ஒரு போக்ஸ்கோ சட்டத்தில் என்னென்ன வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இந்த போக்ஸ்கோ அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த போக்ஸ்கோ அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அதை மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல நடக்குது அப்படின்னா அங்கே வந்து என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அது ரெண்டுத்தையும் பாருங்கள். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களாக இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாஃப்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மெம்பர்ஸோ யாரோ ஒரு நபர் வந்து குழந்தைகள், அதாவது இந்த போக்ஸ்கோ சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது கீழே இருக்க எல்லாருமே வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண்லாம் கிடையாது. 18 வயசுக்கு கீழே ஏதாவது ஒரு சில்ட்ரன், அது வந்து ஆணாக இருந்தாலும் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு சட்டம் செல்லும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஒன்று நடக்குது, ஒரு குழந்தைக்கு வந்து அது நேருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லணும். செக்ஷுவல் அபியூஸால் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன ஒரு வழிமுறைகள்லாம் வந்து ஸ்கூலில் வைத்திருக்கணும் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். போக்ஸ்கோ சட்டத்தை வச்சு மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சில பாலிசிஸ்லாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி வந்து சிசிடிவி கேமரா இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பாக்ஸ் அல்லது கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கம்பல்சரி ஒரு ஸ்கூலில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சஜஷன் பாக்ஸ் வந்து எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை வந்து கம்பல்சரி வந்து அங்கே இருக்க ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், SCC அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கமிட்டி வந்து கம்பல்சரி ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஒரு ஸ்கூல் அப்படின்னா. ஏன் இந்த கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமிட்டியில் பிரின்சிபல் அல்லது வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, ஒரு மேல் டீச்சிங் ஸ்டாஃப், ஒரு ஃபீமேல் டீச்சிங் ஸ்டாஃப், ஒன் மேல் ஸ்டூடெண்ட், ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதாவது வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க டீச்சர் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஒரு கமிட்டியில் வந்து மெம்பர்ஸாக இருக்கணும். அங்கே உள்ளே நடக்கிற ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை வந்து கம்பல்சரி வந்து போலீஸில் சொல்லணுன்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கூல் கமிட்டியோட வேலை. இது வந்து எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு குறைவான விஷயமாக தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை கம்பல்சரி வந்து செக் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட கடமை. அதை வந்து கண்டிப்பாக அவங்க செய்யணும். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா மேக்சிமம் குற்றங்கள் நடக்கிறது வந்து குறையும்ன்றதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு குழந்தை வந்து புகார் கொடுக்குது, அபியூஸ் பண்ணுது, ஒரு குழந்தை வந்து என்னை அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குது, அதை வந்து யாராவது ஒரு நபர் மறைக்கிறாங்க, அதை வந்து வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து இந்த போக்ஸ்கோ சட்டத்துக்கு கீழே வந்து வழக்கு பதியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கமிட்டியோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த 1098 அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அதுக்கு வந்து உங்களோட புகார்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கான ஒரு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வெப்சைட்டை ஒன்று தனியாக இந்த போக்ஸ்கோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து மறக்காமல் நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க்கை கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை பயன்படுத்தி, இந்த ஒரு லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதற்கான ஒரு தீர்வை பெறலாம்ன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போடப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறோம். இந்த பாலியல் குற்றங்கள் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழலை வந்து இன்னும் போகிற காலங்களில் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதற்கு முன்னாடி கண்டிப்பாக அதற்கு தகுந்த நபர்கள் வந்து இந்த ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணணுன்றதை இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.